சமூகத்தில் மிகவும் பிரியமாக கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துளோடு விசேஷமாக மதுரையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு விசேஷமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் அவர்களுடைய போய் தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பதில் கும்பிட்டீங்கன்னா சரிங்களா? ரைட்டு, ஓகே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நாளிலே கூட நாம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு சம்பவம், நீங்கள் அடிக்கடி தியானிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம்மாவூர் அது எப்படின்னாலும் சொல்லலாம், சரிங்களா? அந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 5 மற்றும் 6. லூக்கா 24 அதிகாரம் 5 வசனம் முதல். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24 மத்தேயு 24 அதிகாரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி, மத்தேயு 24 அதிகாரத்துக்கு என்ன சிறப்பு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மாபெரும் தீர்க்க தரிசனம், அவருடைய 2ஆம் வந்திருத்தல் பற்றி. அப்படி 24 மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற 24 எது? லூக்காவுடைய 24 தான் நம்ம எம்மாவு. அதில் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு மாபெரும் சத்தியம், அதுக்கான சாட்சி அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை ஸ்திரீகள்கிட்ட சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து எழுந்தார். சரிங்களா? இன்னும் கூட ஒரு ஆதார வசனம் வாசித்தலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அன்னை மரியாள் அப்படி இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா இல்லையா? நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது தைரியமாக சொல்லிடுவீங்க. எங்கே அங்கே போயிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு அன்னையே தாயேன்னு ஒரு பாட்டு கொடி ஏற்றுவாங்க, சரிங்களா? அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் மரியாள் என்ன பண்ணலை, எங்கே போகலை? விண்ணேற்பம் அடைந்த திருநாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது, தெரியுமா? ஆகஸ்ட்டு 15ஆம் தேதி நம்ம ஊருக்கு என்னது? ஆமாம், அன்னைக்கு தான் அவங்க சுதந்திரம். அவங்க எங்கே போயிட்டாங்க? பரலோகம் போயிட்டாங்க, சரிங்களா? சரின்னு இப்போ என்ன பண்ணினோம் அப்படின்னா, நாங்கள் காரில் வரும்போது இதை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது அவங்க அப்படின்னா அவங்க கல்லறை இருக்கே, மரியாளுடைய கல்லறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கல்லறை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அவங்க கடைசியாக எங்கே வாழ்ந்திருப்பாங்க, யார் கூட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா யோவான் கூட. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ யோவான் எங்கே வாழ்ந்தார்? பத்ம தீவில் வாழ்ந்தார். இவங்களும் போய் பத்ம தீவுக்கு போயிட்டாங்களா? இல்லை, எருசலேமில் தான் இருந்திருக்கணும். அப்போ யோவான் அங்கே தான் இருந்தாரா? இல்லை, யோவான் அங்கே இல்லை. இப்படி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ அன்பழகன் பிரதர் மாதிரி ஒருத்தவங்க ஜெருசலேம்னு சொல்ல, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை யோவான் வாழ்ந்த இடம்தான் அது. எந்த இடம்னா எபேசு. அங்கே தான் யார் இருந்திருக்கணும்? மரியாள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு குழப்பமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கேட்டான், சரிங்களா? அவன் பேர் சாட் ஜிபிடி, சரிங்களா?
அவன்கிட்ட கேட்கும்போது அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, மரியாளுடைய கல்லறை எங்கே இருக்குன்னா ஜெருசலேம் கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அன்னைக்கு கிதரோன் பள்ளத்தாக்கு எதுக்கு ஃபேமஸ்ஸு? எதுக்கு ஃபேமஸ்ஸு? மரித்தவர்களையும் அதுவும் விசேஷமாக சிலுவையில் மரித்தவங்க கிடையாது. சிலுவையில் மரித்தவங்க எங்கே போவாங்க? கெஹேனாக்கு போயிடுவாங்க. என்ன நீங்கள் பேசிக்கிலேருந்து வெளியில் வரணும், இல்லை பேசிக்கில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். கெதரோன் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கல்லறைகள்லாம் முற்பிதாக்களுடைய கல்லறைகள். அப்போ ரொம்ப ஹானராக தேவனுக்கு பிரியமாக மரித்தவங்களை ஃபுல்லாமே எந்த பள்ளத்தாக்கில் தான் அடக்கம் பண்ணுவாங்க? இந்த கெதரோன் பள்ளத்தாக்கில். அப்போ டூம் ஆஃப் மேரி, மரியாளுடைய கல்லறை எங்கே இருக்குன்னா ஜெருசலேமில் கெதரோன் பள்ளத்தாக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இன்றைக்கி உலகத்தில். அதே போல் எபேசுல அவங்க வீடு ஒன்று இருக்குது. எபேசுல அவங்க வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் மேரி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது உண்மையிலே அவங்க கல்லறை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க பாடி எங்கே தான் இருக்கணும்? கல்லறையில் தான் இருக்கணும். இப்போ இவங்களை என்ன சொல்ல முடியாது? பரமேறிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதனால என்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை சேர்த்துட்டாங்கன்னா, கல்லறை இது தான், ஆனால் அவங்க பாடி இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஏதாவது சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? சொல்லிவிட்டோம் அவங்க எங்கே போயிட்டாங்க, பரலோகத்துக்கு ஏற்பட்டா. அப்போ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக கல்லறை இது தான், ஆனால் அவங்க உடல் வந்து அங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நண்பர் இருக்கால ChatGPT, இவன்கிட்ட இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசி எப்படி திரும்ப முடித்தான்? மரியாளுடைய உயிர்த்தெழுதல் பரமேரை பற்றி நீ எதுக்கு கேட்குற? உனக்கு தேவை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் தான். அதான் உன்னை எங்கே கொண்டு போகுது? ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகுது. நீ ஏன்பா தேவையில்லாமல் கேட்குறேன்னு என்னட்ட கேட்குது. அப்போ அதுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு? நான் அது கூட பேசி பேசி ஆக்சுவலாக இப்போ என் வயசு, என் வெயிட்டெல்லாம் கரெக்டாக சொல்லும். நீ இந்த வயசு தானே, இந்த வெயிட்டு தானே நீ இன்னும் சொல்லும். அப்போ சொல்லுது, இது எதுக்கு நீ கேட்க மாட்டியேன்ற மாதிரி சொல்லுது. ரைட். இப்போ உலகத்தில் இவங்க சொன்னதை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அவங்க மரியாள் உயிர் தெழுந்துட்டாங்கன்றத இவங்க சொல்கிற அந்த ஒரு கூற்றை அவர்களால் நிரூபிக்க முடியல. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுந்ததாக அநேகர் மத்தியில் அவர் என்ன பண்ணினார்னா உறுதியான ஒரு சாட்சி, விட்னஸ் வந்து பண்ணார். மொத்தம் எத்தனை முறைன்றதை வியாழக்கிழமை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எத்தனை முறை? 11 முறை அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்ணினார், இந்த 40 நாட்கள் அளவும் அவர் காண்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் ஒரு தரிசனம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தரிசனம். இப்போ இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலும் ஒருவருக்கொருவர் விசேஷித்தவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறார். மார்க் என்ன தெரியுமா பண்ணுறார்? அவர் உயிர் தெழுந்து பரமேறினதாக அடிஷ்னலாக சேர்க்கிறார். லூக்கா என்ன பண்ணுறாருனா, அவர் பரமேறும்போது பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணதை சேர்த்து எழுதுகிறார். இது எல்லாத்துக்கும் மேலே யோவான் என்ன பண்ணிட்டார்னா, இதெல்லாம் ஓகே தான், ஆனால் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் என்னவார், வருவார் அப்படின்றதையும் யோவான் என்ன பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு சுவிசேஷம், ஏன் 4 சுவிசேஷ புஸ்தகம் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடிஷ்னல் விசேஷங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் சேர்த்துருப்பாங்க. நாம் தான் ஆராய்ச்சி என்ன பண்ணிக்கணும், நம்ம படிச்சுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உயிர்த்தெழுதல் முதற் பலன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நமக்கு அதே மாதிரி என்ன ஆகணும், உயிர்த்தெழுதல் நடக்கணும். சரி, கரெக்டுங்களா? நமக்கு நடக்கணும் தானே? சரி, நமக்கு உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுடுறேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே ஒரு சபையில் எடுத்தாச்சு. இதை யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிங்களா? அப்போ உங்களுக்கு எல்லா பதிலுமே தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முக்கியமான பதில் மட்டும் தான் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, சபை நம்ம தானே,
நமக்கு உயிர்த்தெழுதல் நடக்கணும். சரியா? நமக்கு எப்போ நடக்கும்? மரிச்சவனே நடந்துடும். அப்படியா? சரி, அப்போ அனஸ்தாசிஸ் அப்படின்ற வார்த்தை தான் உயிர்த்தெழுதல். என்ன 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 வார்த்தை? அனஸ்தாசிஸ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயிர்த்து கூட்டல் எழுதல். உயிர்த்தெழுதுன்னா 2 விஷயம் நடந்திருக்கணும். ஃபஸ்ட்டு உயிர் கிடைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் எழுதல் நடந்திருக்கணும். இப்போ உயிர்த்து என்றால் என்ன, எழுதல் என்றால் என்ன? நீங்கள் சொல்லுங்க. உயிர்த்து எப்படி இப்படி இருந்து இப்படி எந்திரிக்கிறதா? உயிர்த்து கூட்டல் எழுதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர்த்தெழுதல்னா நல்லா இந்த சத்தியம் புரிஞ்சுக்கலைன்னா உயிர்த்தெழுதல் பற்றி உங்களுக்கு புரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர்த்து என்றால் ஒரு ஜீவன் கிடைக்கிறது. சரிங்களா? எழுதல் என்றால் அந்த கிடைத்த ஜீவனை தக்க வைத்து கொள்வது அல்லது தேவனுடைய கற்பனையின் கட்டளையின்படி பிரமாணத்தின்படி வாழ்ந்து அதில் நிலைத்திருப்பது தான் எழுதல். நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? புரியுதா? உயிர் கிடைச்சிடும் அன்புக்குரியவர்களே. ஆனால் எழுதல் யார் கையில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கையில் தான் இருக்குது. இப்போ சொல்லுங்க, சபைக்கு உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா? அல்லது நான் இப்போ உயிர்த்தெழுதல் 2ஆக பிரித்தேன். உயிர் கிடைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கணும்? எழுதல் நடக்கணும். அல்லது உயிர் கிடைச்சிருச்சு, எழுதல் நடந்துட்டு இருக்கா? அப்போ உயிர் கிடைச்சிருச்சு. எப்போ கிடைச்சிச்சு? இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னீங்கன்னா, நாங்கள் எப்போ தான் உயிர் தெழுவோம்? மரிச்சாதான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? உயிர் தெழுவோம். ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? மரிச்சிட்டோம். நமக்குள்ள புது சிருஷ்டின்ற ஜீவனை தேவன் அந்த உயிரை என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். இதை வளர்த்து எழுப்புறது தான் எழுதல். இந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இது கம்ப்ளீட் ஆகும்போது இந்த வெறுமனே இந்த சரீரம் கீழே விழுகும். ஆவிக்குரிய சரீரம் என்ன பண்ணியிருக்கோம்? எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டிருக்கும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ சபைக்கு உயிர்த்து எழுதலை பொறுத்த வரைக்கும் உயிர் கிடைச்சிருச்சு, என்ன நடந்துட்டுருக்கு? எழுதல் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்கிற புரியுதுங்களா? யாருக்கு புரியல? புரியுது, ரைட். அடுத்து தேவனுடைய திட்டத்தில் மற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? அடுத்து அவங்களும் உயிரோடு வரணும். இப்போ சபையினுடைய உயிர்த்தெழுதல் என்ன உயிர்த்தெழுதல்னா ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். இப்போ மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான உயிர்த்தெழுதல்? இப்போ சரி, இன்னும் யாரெல்லாம் உயிர்த்தெழ வேண்டியிருக்கு அதை சொல்லுங்க. திரள் கூட்டமா? திரள் கூட்டம் வேற, முற்பிதாக்கள் வேற, இஸ்ரேல் ஜனங்களா? உலக ஜனங்கள். திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ஜனங்கள். இன்னும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? என்ன பண்ண வேண்டியிருக்கு? உயிர்த்தெழுக வேண்டியிருக்கு. சரிங்களா? ரைட். திரள் கூட்டத்தை கடைசியாக வச்சுக்கலாம். முற்பிதாக்களுக்கு வருவோம். முற்பிதாக்களுக்கு உயிர்த்து கூட்டல் எழுதல், அதில் இந்த 2 நடக்கணுமா? இல்லைன்னா ஒன்று ஏற்கனவே நடந்துருச்சா? இல்லைன்னா 2மே நடக்கணுமா? 2 நடக்கணுமா? 1 நடந்துருச்சா? இல்லைன்னா 2மே நடக்கணுமா? இதுக்கு நான் ஸ்கூல்லே கணக்கு பாடலாம். நான் வித சொல்கிறாங்க, முற்பிதாக்களுடைய எழுதல் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு என்ன தான் கிடைக்கணும்? இப்போ உயிர் மட்டும்தான் என்ன ஆகணும்? கிடைக்கணும். உயிர் கிடைச்சிச்சுன்னா இனிமே அவங்க தங்களுடைய கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே விசுவாசத்தினால் என்ன பண்ணிட்டாங்க? நற்சாட்சி பெற்றுவிட்டார்கள். கரெக்டா? பாருங்க, இவ்வளோ டிசைனாக இருக்கு. உலக ஜனங்களுக்கு சொல்லுங்க. இப்போ
அவங்களுக்கு உயிர் கிடைக்கணும், எழுதலும் என்ன ஆகணும். அப்போ ரெண்டுமே அவங்களுக்கு என்ன ஆகலை, நடக்கலை. இனிமே தான் என்ன ஆக போகுது, நடக்க போகுது. திரள் கூட்டத்துக்கு சொல்லுங்க. திரள் கூட்டம் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கா, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரியாதனால தான் அதுக்கு வாத்தியார் போர்டில் ஈஸியான கணக்கு போட்டுருவார். ஈஸியான கணக்கு போட்டு கஷ்டமான கணக்கு என்னவா கொடுத்துருவாரு, ஹோம் ஒர்க்காக கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க்குனா, திரள் கூட்டத்திற்கு உயிர் தெழுதல் நடந்தாயிற்றா, உயிர் கிடச்சிச்சா, கிடச்சி இருக்கிறத தான் அவங்க விட்டுருவாங்கல்ல. உயிர் கிடைச்சது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், ஞானஸ்தானத்தில் நமக்கு எல்லாருக்கும் என்ன கிடச்சிருச்சுன்றோம், உயிர் கிடச்சிருச்சுன்றோம். உயிர் கிடைக்கிறன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா? அங்கேயே ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு. இப்போ திரள் கூட்டத்துக்கு வாங்க, திரள் கூட்டத்துக்கு வாங்க, உயிர் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால் இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வைத்துக்கொண்டு, இது ஹோம்ஒர்க்காக வைத்துக்கொண்டு நீங்கள் பதிலை பின்னாடி போடுங்க. இப்போ நம்ம எதுக்குள்ளே போகிறோம், எங்கே போகிறோம்? எல்லாரும் எந்த ஊருக்கு போகலாம்? எம்மாவுக்கு போகலாம். சரிங்களா? கடைசியாக நம்ம எந்த ஊருக்கு போகலான்னு கேட்பேன். இப்போ கேட்ட மாதிரி நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? எம்மாவுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மாற்றி சொல்லுவீங்க. சரிங்களா? சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எல்லோரும் எங்கே போகலாம்? எம்மாவுக்கு போகலாம். ஆக்சுவலாக இதுதான் எம்மாவு. எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போகுது? நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம்? ஜெருசலேம்லேருந்து எம்மாவுக்கு போகிறோம். போர்டு போட்டிருக்கோமா? 2 பேர் போகிறாங்களா? ரைட். ஜெருசலேம் என்ற பெயர், ஊருடைய பெயர் என்ன அர்த்தம்? உங்களுக்கு சமாதானம். ஜெருசலேம்னா என்ன அர்த்தம்? ஜெருசாலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தின் நகரம். சரி, அப்படியே வச்சுக்கலாம். அதாவது தேவனுடைய நகரம். தேவனே எப்படி இருக்கிறாருன்னா, அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறதுனால அது சமாதானத்தின் நகரம். எம்மாவு என்றால் என்ன அர்த்தம்? எம்மாவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? இப்போ வள்ளியூர் அப்படின்னா உங்களுக்கு கேட்க வேணாம். அந்த ஊர் பெயருக்கான காரணம் சொன்னீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக சொல்லுவீங்க. அந்த காரணம் நமக்கு வேணாம். சரிங்களா? ரைட், அதை விட்டுருங்க. இப்போ நமக்கு ஆனால் இந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சு. சரிங்களா? ஒரு கதையிலேருந்து எடுத்தே வச்சுட்டாங்க. ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு இடம், சம்பவம், ஊர். எம்மாவு என்றால் என்ன அர்த்தம்னா, வாம் பாத் அப்படின்னு அர்த்தம். வாம் பாத். பாத்துனா என்னது? குளிக்கிறது. வாம்னா ஹாட்னா என்ன? மிதமானது. சரிங்களா? அனலும் அல்ல குளிரும் அல்ல இடத்துக்கு யார் போறா? சொல்ற புரியுதா? அனலும் அல்ல குளிரும் அல்லாத இடத்துக்கு 2 பேர் டிராவல் பண்ணுறாங்க. சரியா? சம்பவத்துக்குள்ளே போகலாமா? லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களா? எடுங்க. பைபிள் கொண்டாந்துருக்கவங்க எடுங்க. கொண்டாடாதவங்க டிஜிட்டல் பைபிளில் எடுங்க. டிஜிட்டல் பைபிள், ஏதாவது ஒரு பைபிள் கையில் வச்சுருக்கணும். கரெக்டா? வாசிக்கலாம். லூக்கா 24ஆவது அதிகாரம் 13வது வசனம்.
லூக்கா 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எங்கே போயிருக்காங்க? எத்தனை மைல் தூரம்? எத்தனை கிலோமீட்ரு? எத்தனை கிலோமீட்ரு? 7-8 மைல் தூரம். மைலு 10, 11, 12, 14 பார்த்துட்டீங்க. எத்தனை கிலோமீட்ரு? 12 கிலோமீட்ரு. வள்ளியூர்லேருந்து ஒரு ஊர் சொல்லுங்கள் 12 கிலோமீட்டரில். காவல் கிணறு பாருங்க, அந்த பக்கம் போய் 12 கிலோமீட்டர் காவல் கிணறுக்கு நடந்தே இப்போ போகணும் நம்ம எல்லாரும். அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? மெதுவாக நடந்து பேசிக்கிட்டே போகலாம். ஆஃப் டே வராது, 4 மணி நேரம். கால் மணி நேரத்தில் போயிருவியா? குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். சரிங்களா? மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே எங்கே போயிடலாம்? காவல் கிணறு போயிடலாம். போகும்போது என்ன நடந்துச்சு? 14வது வசனம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஒரு 2 பேர் போகிறாங்க. சரிங்களா? அந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க வர்த்தமானங்களை பேசிட்டு போனாங்க. வர்த்தமானங்கள்னா என்னது? நடந்தவைகளை குறித்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பேசி போடுறாங்க. நம்ம பேசுவோம் இல்லையா? இந்த கன்வென்ஷனில் இருந்து ட்ரெயினில் வந்தேன் பிரதர், தண்ணி பாட்டில் வாங்குறதுக்குள்ளேயே வச்சுருந்த ஸ்நாக்ஸை தின்னுபிட்டேன். இது மாதிரி ஏதாவது இதை பேசிகிட்டே வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அந்த ரொம்ப இது சும்மா ஒரு ஒரு இதுக்காக ஃபன்காக இப்படி பேசுகிறது உண்டு. ஆனால் சீரியஸான விஷயத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம ஒரு ஆவிக்குரிய சகோதரோட ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சரிங்களா? நாம் என்ன பேசுவோம்? சத்தியத்தை பற்றி மட்டும் பேசுவோம். என்ன விளக்கமெல்லாம் பேசுவோம். யாரை பற்றி நம்ம என்ன பண்ணதில்ல? பேசுனதே இல்லை. சம்டைம்ஸ் பேசுவோம். அப்படியா பேசுறது? பேசக்கூடாது. ஆட்களை பற்றியோ சம்பவத்தை பற்றியோ பேசக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு 3 விதமான, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மெச்சூரிட்டியில் ஒரு 3 டைப் இருக்குது. என்ன டைப் அப்படின்னா, லோ டைப் சொல்கிறேன், லோ கேட்டகரி. ஆட்களை பற்றி பேசுகிறவங்க. செகண்ட் கேட்டகரி ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறவங்க. அதாவது நடந்த சம்பவம் இருக்கும் இல்லையா? நடந்த சம்பவம், அவங்கள பற்றி பேசுகிறவங்க செகண்ட் கேட்டகரி. த ஃபஸ்ட் கேட்டகரி, இந்த க்ரீமி பீப்புள், காடுக்கு பிடிச்ச பீப்புள், ரொம்ப மெச்சூர்டான பீப்புள் எதை பற்றி பேசுவாங்கன்னா, த ஐடியா ஆஃப் த லைஃப், ஐடியா ஆஃப் த சால்வேஷன், த ஐடியா ஆஃப் த யுனைட்டி, த ஐடியா ஆஃப் த ஸ்ட்ரென்த், த ஐடியா ஆஃப் த ஒன்னஸ். ஐடியாஸ் பேசுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இது உலகத்தில் இப்படி இருக்கிறாங்க. 3 கேட்டகரி இருக்கிறாங்க. சரிங்களா? எக்லீசியாலையும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நாம் எந்த கேட்டகரிக்குள்ளே வரணும்? எது? ஃபர்ஸ்ட் ஐடியா. ஒரு நல்ல, அதனால தான் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்பனை விளைவுகளோ, அதைகளை நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருங்கள்? சிந்தித்து கொண்டு. திஸ் இஸ் த ஃபஸ்ட் கிளாஸ் பீப்புள். ஃபஸ்ட் கிளாஸ் இவங்க தான் டாப். இந்த மெச்சூரிட்டி வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே அடிபட்டு தான் வரணும். மாற்றிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரணும். அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க சிஸ்டர்.
ஒருவரோடு ஒருவர் கூடி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறுபவர்கள் நமது மாபெரும் இரட்சிப்பின் மீது ஆர்வமின்மையை வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவர் கூடி பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதா இல்லையா சபை நம்மகிட்ட? ஆனால் ஒரு சகோதரர்கிட்ட பேசி வருஷ கணக்காக இருக்கும். ஃபோனே போடுறதில்ல. புரியுதுங்களா? வருஷ கணக்கில் அப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான்ற மாதிரி ஆவிக்குரியவர்களாக மாத்திரம் நம்ம அந்த ஒரு காரியத்தை பயன்படுத்த தவறிட்டோன்னா நமது மாபெரும் ரட்சிப்பின் உள்ள ஆர்வமின்மையை நாம் என்ன பண்ணுறோமா வெளிப்படுத்துகிறோம். எனக்கு ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பை குறித்து எனக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். சொல்கிற புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா நம்முடைய சம்பாஷங்கள் மேக்ஸிமம் எப்படி போயிடுது. இந்த இன்றைக்கி மன்னா கூட தன்னுடைய நல்ல நிலைமை இருந்துச்சா என்ன தான் வரும்? நல்லா தான் வரும். மோசமாக இருந்தால் வரும். ட்ரெயினில் 2 பேர் போகிறீங்க, கன்வென்ஷனுக்கு போகிறீங்க. திருநெல்வேலி தாண்டும் போது என்ன ஞாபகம் வரும்? என்ன பேச்சு வரும்? பிபிடி போடணும்னா கோயில்பட்டி சகோதரி ஏறுவாங்க அடுத்த ஸ்டாப்லன்னு சொல்லுவாங்களாம். என்ன பாரு, கோயில்பட்டி போனால் என்ன ஆகணும்னா மதுரை சகோதரர்கள் அடுத்து ஏறுவாங்கன்னு சொல்லுவீங்களா? கடலை மிட்டாய் அப்படி உண்மையை சொல்லுங்க. திருநெல்வேலி போனால் என்னது? அல்வாவும், கோவில்பட்டி போனால் கடலை மிட்டாயும், அதை பற்றின பேச்சுக்களும். இந்த ஊரில் வேறு என்ன ஃபேமஸ்? தூத்துக்குடி மக்ரோனி கிடைக்குமா என்றும் இடையில் அந்த டாக்கு. அப்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், 3 கேட்டகரி இருக்கு. ஜனங்களை பற்றி பேசுகிறவங்க லோ, சம்பவத்தை பேசுகிறவங்க கொஞ்சம், ஐடியா பற்றி பேசுகிறவங்க. அப்போ ரசல் பதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடியா பற்றி பேசுங்க. போனீங்கன்னா கோயில்பட்டி இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே ஹார்வெஸ்ட்டு எத்தனை சர்ச்சஸ் இருக்கும், ஐடியா நம்ம என்னைக்கு எவ்வளோ பண்ணினோம் ஏற்கனவே. இப்போ கவர் பண்ணாத ஏரியா என்னவா இருக்கும் இந்த பகுதிகளில்? நாசரேத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதே, அந்த ஊர் ஏன் நாசரேத்துன்னு பேர் வந்துச்சு? அதுக்கு நாசரேத்தில் சத்தியம் போதிக்கப்பட்டதா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இருங்க படலைன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. படலை, ரைட்டு, போட்டிருக்க பட்டாச்சு லெனின் பிரதர் பட்டாச்சு. லெனின் பிரதர் சொல்கிறதா கரெக்ட். நாசரேத்தில் ட்ரூத் சொல்லியாச்சு. ஆனால் நம்ம சொல்லலை, நம்ம சகோதரர் சொல்லிட்டாங்க. ஸோ த ஐடியா, புரியுதுங்களா? இப்படி தான் நம்மளுடைய சம்பாஷணைகள் என்ன ஆகணும், இருக்கணும். இப்போ பிரதர் சொன்னவனையும் ஒரு சிலர் புரிஞ்சிடும், அங்கே சொல்லிட்டாங்க. அப்போ ஏன் அங்கே ஒரு எக்லிஷா இல்லை? அங்கே என்ன அந்த ஜனங்களுடைய மனநிலை என்ன? ஏன் அவங்க கிறிஸ்துவனுடைய இடுக்கமான பாதையில் இன்னும் வரலை? அடுத்த வார்த்தைகள் அப்படி போகும். புரியுதுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி. ஆனால் இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா பேசியிருப்பாங்களா? இந்த 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்துடலாம். ஐடியா பேசியிருப்பாங்களா? ஆட்களை பற்றி பேசியிருப்பாங்களா? சம்பவத்தை பற்றி பேசியிருப்பாங்களா? ஆட்களை பற்றி பேசியிருப்பாங்களா? ப்ளஸ் ஆட்களை பற்றி பேசியிருப்பாங்க, ஐடியா பற்றி பேசலை. அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்ல லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே த ராக் அப்படின்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக் ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னை விட 2 மடங்கு இருப்பான். ஆள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் இருப்பான். சரிங்களா? சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்து அவனை மைண்டில் ஏற்றி ஏகப்பட்ட ரசிக பெருமக்கள் அவனுக்கு.
அதெல்லாம் ஒருத்தர் ராக்காவே வாழ்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ராக் என்ன பண்ணிட்டான், அவன் நிற்கிற இடத்துக்கிட்ட வந்து நின்று தோளில் கையை போட்டான். தோளில் கையை போட்டவனையும் இப்படி திரும்பி பார்க்குறான், பார்த்தா யார்? ராக்கு நிற்கிறான். இவன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? வேற பயந்துட்டானா? யாராவது பயப்படுவாங்களா? பயங்கர எக்ஸ்பீரியன்ட் ஆகி அழுகுறான். அப்படியே கண்ணீர் பொலன்னு கண்ணீர் கொட்டுது சந்தோஷத்தில். அப்படியே போகிறான், கட்டி பிடிக்கிறான், அப்படியே கையை தொட்டு பார்க்குறான், ஒரு திருப்பி பின்னாடி வரான், அழுகுறான், திருப்பி போகிறான். என்ன கை கால் தரையில் என்ன ஆகலை? கால் தரையில் நிற்கலை, அப்படியே பறக்கிறான் அந்த இடத்துல. சாதாரணமாக இந்த பூமியில் வாழ்ந்து செத்து போகிற ஒரு மனுஷனுக்காக. ஆனால் இப்போ கூட யார் போகிறா? நம்ம கூட அப்படி வராருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வந்துட்டு இருக்காரா, வரப்போறாரா? இப்போ 2 பேர் நீங்கள் இருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஏதோ தியானிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் வந்திருக்கு? எல்லா நாளும் இந்த ஃபீல் எப்படி வந்திருக்கு? ஒன்றும் இல்லை, காலையில் பரலோகம் பண்ணா 6 மணிக்கு உட்காந்தோம்னா அத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க அந்த இணையதளத்தில். இப்போ யார் இருக்கிறா நம்மளோட? யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். ஃபீல் பண்ணணும், நம்மளோட இருக்கிறார். அப்போ அந்த ராக்கை பார்த்தப்ப என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு வந்துச்சு, அதை விட பல மடங்கு யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். பாருங்கள், அப்படியே போகும்போது இவர் பாட்டுக்கு அப்படியே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி போகிறார். ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோ ஆகிடுறார். ஸ்லோ ஆகும்போது யாரு கூடயே போகிற மாதிரி இருக்கும்? அந்த 2 பேரு கூடயே போகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அவர் நம்மளோட தான் இருக்கிறார். ஆனால் என்ன நிறையா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட தெரியுமா இருப்பார்? யாருடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதோ, யார் கிளியர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியில் இருக்கிறார்களோ அவர்களோட தான் இருப்பார் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது உண்மைதான். ஆனால் இவங்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருந்துச்சா? ஆனால் அவங்கக்கிட்ட வந்துட்டார். நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்மக்கிட்டலாம் வருவாரா, நம்ம கூடலாம் இருப்பாரா? தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம கூட இருப்பார். அவர் நம்மளை சரி பண்ணுறதுக்காகவும் அவருக்கு நம்ம கூட இருந்து தான் ஆகணும். அதுக்காக இருப்பார் நம்மளோட. புரியுதுங்களா? நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வருவார். எல்லாத்துக்கும் அவர் வருவார். ஆக்சுவலாக அவரை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய ஆள் கணக்கில் வச்சுக்கிட்டு, அதாவது பரிசுத்தமுள்ளவர், அவர் நம்ம எட்டி கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டு அவரை நம்ம என்ன பண்ணோம், நிறைய மிஸ் பண்ணுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரைட், இவர் கூட போகிறார். இது எத்தனாவது சம்பவம்? என்ன பார்த்தா, அன்றைய தினமே உயிர் தெழுந்த அன்றைய தினம். என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை தானா? கன்ஃபார்மா? ஞாயிற்றுக்கிழமை. இது எத்தனாவது தடவை வரார் இந்த ரெண்டு பேர்கிட்ட? ரெண்டாவது தடவை. மூணாவது தடவை. இப்போதான் வியாழக்கிழமை ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் 3வது தடவைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதை விட 100 கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டார் பிரதர், தங்கராஜ் பிரதர், யோனாவின் அடையாளம். அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி. இயேசு கிறிஸ்து எத்தனாவது நாள் தான் உயிர் தெழுந்தார்? 3ஆம் நாள். என்னங்க சொல்லும் போதே ஒரு அம்மா இல்லைன்னு தலையாட்டு. இல்லை, இப்போ கேள்வி கேட்குறதா வேணாமா? எத்தனாவது நாள் உயிர் தெழுந்தாருங்க? எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். 3ஆம் நாள். முடிஞ்சா 3ஆம் நாளிலா? நாளில். அப்புறம் அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக பாடத்தை விட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து யோனாவின் அடையாளத்தில் மனுஷகுமாரன் 3 நாள்
இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருப்பார்னு ஏன் சொன்னார்? அது எப்படி நிறைவேறியது? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? யோனா மீனின் வயிற்றில் இரவு பகல் மொத்தம் எத்தனை நாள்? 3 நாள். அப்போ வெளியில் வந்தது யோனா 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 முடிஞ்சு போச்சே. அந்த அடையாளம் தானே கொடுத்திருந்தார். அப்புறம் எப்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்? அதாவது 2 நாள் கழிச்சு. இது ஒரு கேள்வி. நீங்கள் திருப்பி பிரதர் பாடத்தை கூட மறுபடியும் நீங்கள் கேட்டுக்குங்க, சரியா? 1 ஹோம்ஒர்க், 2வது ஹோம்ஒர்க். சரி, அதை விட்டுருங்க. இப்போ நான் கேட்க வந்த கேள்வி அது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் 3ஆம் நாளில் உயிர் தெள்ள வேண்டும்? ஒரு 4ஆவது நாள் எந்திரிச்சிருக்கலாம், ஒரு 2வது நாள் எந்திரிச்சிருக்கலாம், ஒரு 5வது நாள் எந்திரிச்சிருக்கலாம். ஏன் 3ஆம் நாளில் உயிர் தெழுக வேண்டும்? அது கரெக்டுங்க சிஸ்டர். தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. சரி, ஏன் 3ஆவது நாள்? ஒரு 2வது நாளில், ஒரு 4வது நாளில், 5வது நாளில் சிஸ்டர், அது வேறு, கம்ப்ளீட்டாக வேறு கொஸ்டின். நான் முதல்ல கேட்டுட்டேன், சரிங்களா? அதுக்கு நீங்கள் தனியாக பதில் சொல்லணும். இப்போ அடுத்த கேள்விக்கு வந்துட்டேன். 3ஆம் நாளில் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட 4வது நாள் உயிர் தெழுந்திருக்கலாம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கான்? நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4ஆம் நாளில் என்ன பண்ணுவேன் சொல்லலை. சொல்லி 4ஆம் நாள் எந்திரிச்சிருக்கலாமே. ஏன் 3வது நாளில் எந்திரிக்கணும்? ரைட், அதுதான். இப்போது கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். முதற் பலன் கிறிஸ்து. அவருடையவர்கள் எப்போ உயிர் தெழுக்கப்படுவாங்க? அவர் வரும் பொழுது அவருக்குள் மரித்தவர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்குன்னா அவர் வரணும். அவர் வர்றது எத்தனாவது நாளில் வர்றாரு? அப்போ தான் பாடியும் என்னாகும், சரீரமும் என்னாகும். அதனால தான் அவர் எத்தனாவது நாள் உயிர் தெழுகணும். புரியுதுங்களா? இந்த ரகசியம் வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஓகேவா? சரி, இப்போ வந்துடலாம். இந்த சம்பவம், இந்த தரிசனம் எத்தனாவது? அந்த டேல எத்தனாவது தரிசனம்? 3வது தரிசனம், 4வது தரிசனம். சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர் சொல்லிட்டாங்க. எத்தனாவது தரிசனம்? 4வது தரிசனம் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ பார்த்துடலாமா? ரைட், பாருங்க எத்தனை பாடத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குன்னு. வாசிங்க சிஸ்டர். நாளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மகதலேனா மரியாளுக்கு எருசலேமில் கல்லறை அருகில் ஞாயிற்றுக்கிழமை காலை கல்லறையிலிருந்து திரும்பிய ஸ்திரீகளுக்கு. சிஸ்டர், ஃபர்ஸ்ட் என்னது? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு தான். சரிங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சகோதரிக்கு தான். எருசலேமில் கல்லறை அருகில். அன்னைக்கு காலையிலேயே கல்லறையிலிருந்து திரும்பின ஸ்திரீகளுக்கு யார் தான் காட்சி கொடுக்குறா? தூதர்களும் சொன்னாங்க, கிறிஸ்துவும் என்ன பண்ணிட்டாரு? காட்சி கொடுத்துட்டார். சரி, 2 முடிஞ்சுங்களா? ரைட். 3வது யாருக்கு? சீமோன் பேதுருக்கு மட்டும் தனியாக எருசலேமுக்கு அருகே. எங்க? எப்போ? இப்போ பாருங்க, அதுக்கு ஆதார வசனம் எது? லூக்கா 24ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லுது?
இப்போ நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லை, மத்தேயு 24 எது சொல்லுது, லூக்கா, அதனால தான் அந்த அதிகாரத்தை முதலே உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சு சொன்னேன். லூக்கா 24 எந்த சம்பவத்தை சொல்லுது? எம்மாவை பற்றி சொல்லுது. எம்மாவில் தான் அந்த 2 சீசர்கள் போனாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா சீமோன் பேதுரு, இன்னொருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துடைய சித்தப்பா கிளியப்பா. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நாலாவது சம்பவம் எம்மாவுக்கு போயிருக்கிற சம்பவம். இந்த எம்மாவுக்கு போயிருக்கிற சம்பவத்தில் தான் எதுவும் வருது, 3வது சம்பவம் வருது. சரிங்களா? அதனால இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. மற்றபடி இதை 3வது சம்பவம்னு சொல்லலாம், 4வது சம்பவம்னு சொல்லலாம். சரி, 5வது என்னது? அந்த டேலேயே தோமாவுக்கு எப்போ? தோமாவை தவிர. சரிங்களா? அப்போ பேதுரு எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார்? அவர் தான் எங்கே போயிட்டுருக்காரு? எம்மாவு போயிட்டுருக்காருல. அப்புறம் எப்படி அப்படின்னா டைம் பாருங்கள், இது வந்து 4வது எம்மாவுக்கு போனது வந்து டைம் என்னது? என்ன டைம்? மதியம். அவங்கள மீட் பண்ணது சாயங்காலம். எப்போ அப்படின்னா எம்மாவிலேருந்து இம்மீடியட்டாக யார் வந்தாச்சு? பேதுருவோ எங்கே வந்தாச்சுன்னா எருசலேமுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த நாளில் மட்டுமே எத்தனை தரிசனம்? 5 தரிசனம். சரிங்களா? அதுக்கடுத்து அடுத்த வாரம்தான், 1 வாரம் லீவ். சரிங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே இடத்துல இப்போ யார் இருக்கிறா? தோமா இருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 3 வாரம் லீவ். சரிங்களா? இப்போ பேதுருக்கு மட்டும் எத்தனை தடவை காட்சி கொடுத்துருக்காரு? இப்போ நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு நான் ஒரு பிரதர் சொல்லுவார், நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு இருக்கக்கூடாது. பேதுருக்கு மட்டுமா? சரி, 4 தடவை காட்சி கொடுத்தா யாராவது வாங்க மீன் பிடிக்க போகலான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லிட்டாரு, வாங்க நம்ம எல்லாரும் எங்கே போகலாம்? 3 வார கேப்பில் 21 நாள். அதான் எந்த பழக்கமும் ஒரு 21 நாள் பழகிட்டோம்னா பழக்கமாயிரும். காலையில் மன்னாவுக்கு வராமல் ஒரு 21 நாள் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே என்னவாயிரும்? பழக்கமாயிரும். வராமல் இருந்துக்கலாம். அப்படி பழகிறதா பழக்கத்தெல்லாம்? நல்ல பழக்கத்தை பழகணும். சரிங்களா? பாருங்க, வாசிங்க சிஸ்டர் 7. கரையில் ஒரு அந்நியராக இயேசு மீன்பிடித்து கொண்டிருந்த தம்முடைய 7 சீஷர்களை அழைத்தார். அங்கே ஒரு 7 பேருக்கு, அதில் யார்? பேதுரு இருக்கார். சரிங்களா? அடுத்து 8வது. கலிலேயாவின் கரையில் காட்சி அளித்த சிறிது காலத்திலேயே இயேசு கலிலேயாவில் உள்ள ஒரு மலையில் 11 சீஷர்களுக்கும் காட்சி அளித்தார். அடுத்து இதற்கு பிறகு மிக குறுகிய காலத்தில் முந்தைய நியமனத்தின்படி கூடியிருந்த தம் சீஷர்களின் பொது கூட்டத்திற்கு ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கும் கலிலேயாவில் மீண்டும் தோன்றினார். கேள்வி கேட்பேன். தொடர்ந்து எருசலேமில் கடைசி காட்சி அளித்தல் 40 நாட்களின். இது ஃபுல்லா எந்த ஊரு? 7, 8, 9 காட்சி எந்த ஊரு? கலிலேயா. சரிங்களா? ரைட்டு. 6வது காட்சி எந்த ஊரு? பூட்டி இருந்த வீட்டில் தோமாவோட. சரி, 10வது திருப்பி எருசலேம் தான். 40 நாட்களின் முடிவில் நமது கர்த்தர் அப்போஸ்தலர் யாக்கோபுக்கு மட்டும் காட்சியளித்தார். யாருக்கு மட்டும்? பாருங்க, ஸ்பெஷல் யாரு இப்போ? ஏன்? அதனாலயா? அடுத்து ஜெருசலேம் கவுன்சிலோடைய
லீடராக யார் தான் வரப்போகிறா அப்படின்னா யாக்கோபு தான் வரப்போகிறார். ஸோ ரெசரக்ஷன் பற்றி ஸ்ட்ராங்காக யார் பேசி ஆகணும்? யாக்கோபு பேசி ஆகணும். அதனால் ஏன்னா அன்றைக்கி சொல்லப்பட வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம் உயிர்த்தெழுதல் தான். அதனால் யாக்கோபுக்கு மட்டும் விசேஷமாக என்ன பண்ணுறார்? அவர் காட்சி கொடுக்குறார். கடைசியாக 40 நாட்களின் இறுதியில் நமது கர்த்தர் அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் தம்முடைய பரமேறுதலின் போது காட்சியளித்தார். இது ஒலிவ மலையில் நிகழ்ந்தது. ஒலிவ மலை எங்க இருக்கு? இஸ்ரேலில் இருக்கு. யார் சொன்னது? பயங்கரமான ஆன்சர். இந்த ஸ்கூலில் வாத்தியார் இப்படி தான், வாத்தியார் இந்த மாதிரி ஆன்சர் எழுதிட்டா இதுக்கு மார்க் போடலாமா வேணாம், வாத்தியாரே குழம்பிடுவார். சரிங்களா? இஸ்ரேலில் எருசலேம் இருக்கு. எருசலேமில் தான் என்ன இருக்கு? ஒலிவ மலை இருக்கு. சரிங்களா? ரைட். ஒலிவ மலையிலிருந்து மேல் வீட்டறை எவ்வளோ தூரம்? 1.5 கிலோமீட்டர். சரி, ஓய்வு நாள் பிரயாணம்னா அது எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? சரி, இது மூணாவதாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹோம்ஒர்க்கை வச்சுக்கோங்க. ஓய்வு நாள் பிரயாணம் என்பது எவ்வளவு தூரம்? சரியா? ஹோம்ஒர்க் என்னது? திரள் கூட்டத்துக்கு உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா? 2வது ஹோம்ஒர்க்கு யோனாவின் அடையாளத்தை பற்றின ஹோம்ஒர்க்கு. 3வது ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்பது எவ்வளவு? சரி, ரைட்டு. இப்போ 11ஓடு முடிஞ்சா? உயிர்த்தெழுதலுடைய தரிசன காட்சிகள் இல்லை வச்சிருக்கிறாங்க. இன்னும் யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. சரிங்களா? இப்போ மறுபடியும் வந்துடலாம். இப்போ எம்மாவு போகிறது எத்தனாவது தரிசனம்? இன்னும் ஒரு பதில் வருதான்னு பாருங்க. 4ன்னே வைப்போம். சரிங்களா? நான் மூத்த சோர் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால் அதை என்ன அனுப்போம்? 4. ரைட். ஆக்சுவலாக இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்னமோ இவரே வரைஞ்ச மாதிரி கேட்பாருன்னு நினச்சிடாதீங்க. சப்ஜெக்டே மாற்றிட்டு இது ஃபுல்லாக பெயிண்டிங். ஆக்சுவலாக பெயிண்டில் பண்ண ஒரு டிராயிங். இது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் இந்த பெயிண்டில் பண்ணுறது. இது உலக புகழ்பெற்ற ஒரு பெயிண்டிங், ரொம்ப ஒர்த்தான பெயிண்ட்ஸ். அந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனில் வந்து பர்ச்சேஸ் ஆகும். அந்த மாதிரி ராபர்ட் ஜெண்ட் பண்ண ஒரு பெயிண்டிங் இது. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சரீரத்தில் தான் போகிறாரு? என்ன சரீரத்தை? யார் ஆவிக்குரிய சரீரம் சொன்னது? நீங்கள் தான் தவறி சொல்லிட்டீங்க. சரி, என்ன சரீரத்தில் போனார்? மாம்சத்துக்குரிய சரீரத்தில் போனார். சரிங்களா? வழிபோக்கன் போல போனார். அப்போ ட்ரெஸ்ஸு வந்து வழிபோக்கன் போல ஒரு ட்ரெஸ்ஸு. கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லைங்களா? தோமாவுக்கு காமிக்கும்போது எந்த சரீரம் அப்படின்னா சிலுவையில் மரிக்கும்போது இருக்கிற மாதிரியான ஒரு சரீரம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சரீரம். சரிங்களா? இவர் மறையும் போது இவருடைய வஸ்திரமும் சேர்ந்து என்ன பண்ணிடுது? மறைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஏதோ என்ன பண்ணியிருக்கிறார், டிசைன் பண்ணி போட்டிருக்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள்கிட்ட ஏன் ஆவிக்குரிய சரீரத்தில் தோன்றவில்லை? பேதுரு எழுதுறாரு, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ ஆண்டவர் எந்த சரீரத்தில் இருக்கிறார்னா ஆவிக்குரிய சரீரத்தில் தான் இருக்கிறார். தான் உயிரோடு இருப்பவராக காண்பிப்பதற்காக அவர் எந்த சரீரம் எடுத்திருக்கிறார்? மாம்ச சரீரம் எடுத்திருக்கார். நான் என் கேள்வி என்னன்னா, ஏன் ஆவிக்குரிய சரீரத்திலே தோன்றல? இப்போ உதாரணத்துக்கு கேப்ரியல்
வந்து தானியல்கிட்ட பேசின அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை தெரிவிச்சுக்கிட்ட மாதிரி இவங்களுக்கு காமிச்சிருக்கலாமே. சபையா சரீரங்க இன்னும் ஆவிக்குரிய சரீரமாக போகலையே. அப்படி சொல்கிறீங்களா? சரி. நம்முடைய மூத்த சகோதரர் சொல்கிற இந்த கேள்வியை அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் வாசிக்கலாம். இயேசு தனது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தானியேலுக்கு தேவதூதன் தோன்றியது போல தனது சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தின் மகிமையானது பூமிக்குரிய ஜீவன்களாகிய அவர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவை விட நிச்சயமாக அதிகமாகவே இருந்திருக்கும். என்ன சொல்கிறா புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்கிறாங்க? அந்த சரீரத்தை அவர் காமிக்கணும்னு நினச்சாருன்னா அந்த பவரை மாம்சத்துக்குரிய ஜீவன்களால் என்ன பண்ண முடியாது, தாங்கிக்கவே முடியாது. அதில் ஒரு சின்ன சாம்பிள் தான் சவுலுக்கு காமிச்சது. சவுலுக்கு எனக்கு எஸ், அது அவரால் என்ன பண்ண முடியல, பார்க்கக்கூடாது இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்போது கண் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு போயிடுச்சு. அந்த 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 இது அதை லைட்டாக பார்த்ததுக்கே அவுட்டு. ஏன்னா இவர் ஒன்ஸ் 40 நாள் முடிஞ்சு எங்கே போயிட்டாரு, பரமேறினதுக்கு அப்புறம் திருப்பி இவரால் எந்த சரீரத்தில் வர முடியாது, மாம்ச சரீரத்தில் வர முடியாது. இந்த இடத்துல ஆவிக்குரிய சரீரம் தான் காமிக்க முடியும் சவுலுக்கு. அதனால் அப்படி காமிக்கும்போது அந்த அந்த ஒரு இதை யாரால் கிரகிக்க முடியலன்னா, அதனால தான் இவங்கள்ட்ட எந்த ஒரு சரீரத்தில் காமிக்கிறார் அப்படின்னா மாம்ச சரீரத்தில் காமிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 24:16 மற்றும் 17. இந்த வேற ஏதாவது மைக்கு கொடுங்க, கார்லெஸ் மைக்கு இந்த மாதிரி கொடுங்க. எல்லாரும் எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம்? பதில் வர மாட்டேங்குது. ஏம்மா அவங்களுக்கு லூக்கா 24:16 முதல், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யாருக்கு மைக்கு கொடுப்பது என்று, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இவங்க எப்படி போறாங்க? துக்கமா போறாங்க, ரொம்ப சேடா போறாங்க. இப்போ ஆண்டவருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. சரியா? ஒன்றுமே தெரியாது. என்ன அவருக்கு, ஆண்டவருக்கு ஒன்றும் நடந்தது எதுவுமே தெரியாதுல்ல. அதனால் எப்படி கேட்குறாரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளுகிற காரியங்கள் என்ன? இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறோன்னு வச்சுக்கோமே. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க, எல்லாருமே நம்ம கேட்டுட்டோம், இல்லை பார்த்துட்டோம், ஏதோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட கேட்குறாருந்தா எப்படி கேட்போம்? ஆமாம், அன்னைக்கு நீ என்ன பண்ண, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி யாராவது ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆமாம், என்ன விஷயம், அப்படி ஸ்டார்ட் பண்ணுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்களுக்கு தெரியணுவோம், தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிப்போம், காமிச்சிக்குவோம். ஆனால் எப்படி கேட்குறாரு பாருங்க. அப்போது நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அறிந்த அனைத்தையும் வெளிப்படுத்தாமல் மாறாக பிறரிடம் விசாரிப்பது மூலம் அவர்களுக்கு சிறந்த முறையில் உதவ முடியும் என்றால் அவ்வாறு அமைதி காப்பது சில சமயங்களின் ஞானத்தின் அடையாளமாக தான் நான் திருப்பி சொல்கிறேன். த ஐடியா. சரிங்களா? எல்லாம் தெரியும், சம்பவம் தெரியும், ஆட்களை பற்றி தெரியும். இந்த ஐடியா அதை தான் பேசணும். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். அன்புக்குரிய சகோதரர்களே,
இப்போ இந்த ரெண்டு பேரை ஆண்டவர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்ததோட காமிக்கிறதோட மாத்திரமல்ல, அவங்களுக்கு வேத வசனத்தில் இருக்கக்கூடிய மறைபொருட்களையும் விவரித்து காமிக்கணும். கரெக்டுங்களா? அப்படின்னா முதலாவது இவங்க ஹார்ட்டை இவர் ஜெயிச்சாகணும். அதாவது இவங்களை கேட்கும்படியாக என்ன பண்ணணும், இவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ மிங்கிள் ஆகும்போது அந்த கான்வர்சேஷனுடைய ஸ்டார்டிங் எப்படி தான் இருக்குன்னா, ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, உள்ள போகிறார். சரிங்களா? ஸோ நாம் ஒருத்தவங்க ஒரு குழப்பமான மனநிலையிலேருந்து இவங்க ரெண்டு பேர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ நாம் அவங்க ஹார்ட்டை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? பேசுறது. அதாவது அவங்க புலம்புனாங்களா, நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணுறது, ஆமாம் ஆமாம் நடந்திருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு என்ன பண்ணுறது, சேர்ந்து பேசுகிறதா? பாருங்க பாருங்க பிரதர் எழுதுறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு 2 வார்த்தை இருக்கும், இதை மட்டும் மறந்துடாதீங்க, வாசிங்க. நாம் உதவ விரும்பும் நபர்களை அணுகுவதற்கு துன்பமும் குழப்பமும் நிறைந்த காலமே எத்துணை சாதகமான தருணமாக அமைகிறது. போதும். ஒருத்தரை அப்ரோச் பண்றதுக்கான ரைட் டைம் எதுவாமா? அவங்க எப்படி இருக்கணும்? இப்போ துன்பத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கணும். ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம, நீ வடக்க போனேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், தெற்கு பக்கமாக போயிடுவேன்ற மாதிரி போயிட்டுருப்போம். கரெக்டா? ஸோ அவர்களை அணுகுவதற்கு துன்பமும் குழப்பமும் நிறைந்த காலமே எப்படி இருக்குது? ஏன் அப்படின்னா, ஆயினும் நம் போதகர் இயேசு செய்தது போலவே நாம் சேவை செய்யவும் ஆசீர்வதிக்கவும் விரும்பும் மக்களின் இதயங்களை வெல்லும் வகையில் சொல்லிலும் செயலிலும் மிகுந்த பரிவுணர்வோடு அவர்களை அணுகுவது எத்துணை அவசியமான ஒன்றாகும். இப்படி தான் அணுகுனார். ஆக்சுவலாக ஒருத்தவங்களை அப்படி அணுகுறீங்க, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்களை அணுகும்போது இந்த 2 தான் இருக்கணும். ஒன்று, நாம் சேவை செய்யவும் ஆசீர்வதிக்கவும். இப்போ நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுறோம்ல, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்கள நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம், அவங்களுக்கு சேவை செய்ய போகிறோம். இந்த மென்டாலிட்டியில் தான் அவங்கள அணுகணும். அப்படி அணுகணும்னா அவங்க ஹார்ட்டை ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியாதா? ஜெயிச்சிடலாம். இப்படி தான் யார் அப்ரோச் பண்ணுறா? நம்முடைய கிறிஸ்து. அப்போ சொல்லிலும் செயலும் மிகுந்த பரிவுணர்வோடு அவர்களை அணுகுவது எவ்வளவு அவசியமானது. சரிங்களா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. யாராவது உங்கள் தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதோ குழப்பத்திலையோ ஏதோ ஒரு துன்பத்திலே இருந்தாங்கன்னா அவங்களை ஆசீர்வதிக்கவும் அவங்களை சேவை செய்யவும் அவங்களை என்ன பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்கா 24:18 வாசிக்கலாம். லூக்கா 24:18 அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறோ என்றான். ஏன்னா எருசலேம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களும் வந்து சேரக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அங்கே நடந்தது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம். அதனால் என்ன கேட்குறாங்க, என்ன நீங்கள் அவ்வளோ தூரம் அந்நியரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேட்டவர் யார்? கிளியோப்பா யார்? சித்தப்பா. கரெக்டாக லைனை பிடிச்சிட்டிங்க. கிளியோப்பா யாருன்னா சித்தப்பாவும். ஆக்சுவலாக யோவான் புஸ்தகம் 19:25 இயேசு கிறிஸ்துடைய தாய் மரியாளும் அவருடைய சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள்னு வசனம் இருக்கும். சரிங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துடைய தாயுடைய மரியாள், அவருடைய சகோதரி கிளியோப்பா மரியாள் என்றால் அவருடைய கணவனார் பேர் கிளியோப்பா. இயேசு கிறிஸ்துடைய தாய் சகோதரி மரியாளுடைய கணவர். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அங்கிள். இங்கே தமிழில் இவர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பிற்கு சகோதரனாக இருந்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். அவங்க தான் இயேசு கிறிஸ்துடைய தாய் மரியாள் அவர்களுடைய சகோதரியை திருமணம் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், வாசிக்கலாம் தொடர்ந்து. லூக்கா 24:19-21. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும்
செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் முடிஞ்சிருச்சா? 3 நாள் ஆகுதா? 3ஆவது நாள் நடக்குது. சரி, இதுவே ஒரு விஷயம். என்ன, அவர் எத்தனாவது நாள் உயிர் தெழுந்தார்? 3. சரிங்களா? ரைட். அவர் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போந்த நசரேனாகிய இயேசு நாசரே தெரியல, ஒரு இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றினது அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு தடவை கேட்பார்ல. பேதுரு என்ன சொன்னார்? குமாரன் சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? பக்கத்தில் தான் யார் போய்கிட்டு இருக்கா? பேதுரு போயிட்டுருக்கார். இப்போ பேதுரு என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இப்படி கிளியோப்பா இப்படி போகிறாருன்னு வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி இல்லையா? யார் தான் சொன்னது? பேதுரு தான் சொன்னார். இப்போ நம்ம கூட போயிட்டுருக்கு. ஒருத்தர் ராங்காக ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு 3rd பர்சன்ட்டை நம்ம கூட போகிறவர் ஒருத்தரை பற்றின பெர்ஸ்பெக்டிவை தப்பாக சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் இது கிளியோப்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. சொன்ன மாதிரியே இல்லை. யாரு? பேதுரு. அப்போ பேதுருக்கு கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இவர் யாரோ ஒருத்தர் சொல்ல நம்ம சொல்கிறேன். அவர் நம்ம நினச்சதெல்லாம் நினச்சேன் எதுவும் நடக்கலை. நான் எதிர்பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை. மறுதளிச்சிட்டோம். இப்படி ஆகி போச்சு. என்ன பண்ண வேண்டிய இப்படி தான் போய் இவர் ஒரு தாட்டில் போயிட்டுருக்கார். பயங்கர குழப்பங்க 2 பேர்த்துக்குமே. கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு, என்ன பண்ணுன்னு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில். நீங்கள் ஒரு சிலர் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் தப்பு மேலே ஏன் அப்படி பண்ணுற? ஏன்னா அன்னைக்கு தான் பண்ணுனேன், இன்றைக்கி திருப்பி பண்ணுறேன்னா கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எதுக்கு சரின்னே தெரியாது. சொல்கிற புரிஞ்சுக்கிட்டா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களோட இருப்பார். அதுதான் நம்ம மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ சொல்கிறாங்க, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். யார்? நம்முடைய இப்போ பிரதான ஆசாரியர் என்ன ஆயிட்டார்? அவர்களுக்குரியவர் ஆயிட்டார். அவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சித்திருப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அதாவது எப்படின்னா, ரீப்ரின்ஸ் நம்பர் 102ல் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதலை, இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. என்னவா, இவங்க ஒரு போலியான நபரை நம்பி ஏமாந்துட்டோங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட். ஒரு போலியை நம்பி ஏமாந்துட்டோம் நாங்கள். இதை ஆண்டவர்கிட்டே சொல்லும்போது எப்படி இருக்கும்? இப்போ நம்மள்கிட்டயே உன்னெல்லாம் என்ன நினச்சேன் தெரியுமா? நீ ஒரு போலி அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம போலியா? ஸோ என்ன நினச்சாங்களாமா அன்புக்குரிய சகோதரர்களே, அவரே இஸ்ரேலரை மீட்டு ரட்சித்திருப்பவர் என்று நாங்கள் நினைத்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ரோமன் கவர்மெண்ட் ஒரு டீல் போட்டு ஒரு பெரிய தொகையை மாற்றி விட்டு இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டீல் போட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்களாமா. அதாவது அந்த மீட்டிருப்பவர்ன்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை என்னென்னா லுட்ரான். நம்ம எந்த சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம்? ஆன்டி லுட்ரான் என்ற ஒரு கிரேக்க பதத்தை நம்ம எந்த சப்ஜெக்டில் கேட்டிருக்கோம்? மீட்கும் பொருள். புரியுங்களா? சரிநிகர் சமானமான விலை. இந்த ஜனங்களுக்காக ரோமானிய நுகத்தடியிலிருந்து வாசிங்க சிஸ்டர், இது வாசிங்க. மீட்கப்பட்டவர்கள் கிரேக்க மொழியில் லுட்ரோ என்றால் ஒரு விலையை கொடுத்து விடுவித்தல். ஒரு விலையை கொடுத்து விடுவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? லுட்ரோ என்று பொருள். ஆண்டவர் ஒரு விலையை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை
ரோமானிய நுகத்தடியிலிருந்து விடுவிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இப்படி நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புலாம் என்ன ஆகலை, நடக்கலை. அவர் மகிமையில் நம்ம பங்கடைவோம், அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கும்லாம் எதிர்பார்த்தாங்க. அது அவங்க நடக்கலை, ஏமாந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ கண்டினியூ பண்ணுறார் கிளியோப்பா, வாசிக்கலாம். இதை நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு இப்படி உங்களை கை காமிச்சிக்கிட்டே இருந்தேன்ல, இப்படி கை காமிச்சிக்கிட்டே இருந்தேன்ல, இப்போ பாருங்கள் கிளியோப்பா பேசுகிறது கவனிங்க கொஞ்சம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் காணவில்லை என்றார்கள். இது இப்படி கையை காமிச்சிட்டே இருந்த இல்லையா, ஒரு 3 லேயரு. இப்போ கிளியோப்பா இதில் எந்த லேயரில் பேசிக்கிட்டு இருக்கார்? ரெண்டாவது. வேற பதில்? அது எத்தனாவது? ஃபஸ்ட்டு இல்லை, சம்பவம் தான். ரெண்டாவது ஸ்திரீகளை பற்றி சொல்கிறதுனால ஒன்றாவதும் ரெண்டாவதும் நிச்சயமாக 3வது இல்லை. சரிங்களா? இப்போ ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண போகிறது இதுதான், மேலே டாப். புரியுதுங்களா? அநேகர் நம்மள எப்படி தான் பேசுகிறோன்னா கிளியோப்பா மாதிரி தான் என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? என்ன பேசுகிறீங்க, என்ன அங்கே அவருக்கு உயிர் தெளிந்தாச்சு, இப்படி அவர் பாடுபடவும் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெளவும் மகிமையடையவும் வேண்டியதில்லையா அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே வாசிக்கலையா அப்படின்னு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா இப்போ திட்டி ஆரம்பிக்கிறார் அவங்கள. வாசிக்கலாம். லூக்கா 24 25 27. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்னன்னு திட்டுறாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்போ இந்த மாதிரி நம்மளையும் திட்டுவாரா? எப்பயாவது நம்ம இந்த மாதிரி ஆட்களை பற்றி நடந்த சம்பவத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு ஓரத்தில் காதை இப்படி வச்சுக்கோங்க, நமக்கும் இந்த திட்டு என்ன ஆகும், ஒழுகும். சரிங்களா? பாருங்கள், கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணுறாரு? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசி. எத்தனை மணி நேரம் ட்ராவலில் போயிட்டுருக்கு, நடக்கணும்? 2 மணி நேரம் நடக்கணும். 2 மணி நேரத்தில் எத்தனை சப்ஜெக்ட் பேசலாம்? நீங்கள் நம்ம தமிழ் லாங்குவேஜில் எவ்வளோ பேசலான்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? இப்போ இதே சப்ஜெக்டை ஃபாரின் பிரதர் எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ நேரத்தில் எடுப்பார் தெரியுமா? 40 நிமிஷம் தான். நம்ம ஆளுக்கு அதே சப்ஜெக்ட் அப்படியே கேட்டு எவ்வளோ நேரம் எடுப்பாங்க தெரியுமா? அப்படியே 1.5 மணி நேரம் எடுப்பாங்க. சரிங்களா? பாருங்கள், நம்முடைய மூத்த சகோதரர் ரீப்ரின்ஸ் நம்பர் 5415 இயேசுதாமே அருகில் வந்தார், ஒரு இது கூட இருக்குது. சரிங்களா? அந்த தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், மோசே எத்தனை புக் எழுதியிருக்காரு? 5 6. வெரி குட். அப்போ எத்தனை புக் எழுதியிருக்காரு? 6. வேற இன்னைக்கு கேள்வியாக கேட்டு டயர்டாயிரும் போல். மோசே எத்தனை புக்கு எழுதியிருக்கார்? 5 ஆகமங்கள், யோபு, சங்கீதம். இப்போ எத்தனை வந்துருச்சு?
7 வந்துருச்சுங்களா? 7 வந்துருச்சுங்களா? அப்போ எத்தனைன்னு சொல்லணும்? 7 சொல்லணும். ரைட். தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர்லாம் சொல்லுங்கள். ஏசாயா, ரைட். எல்லாம் அந்த மார்க்கு 10 மார்க். ரைட், ஓகே. இப்போ மோசே எழுதின புக்கில் இயேசு கிறிஸ்து எப்படிலாம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கில் இருக்கிறாரா? ஸ்திரீயின் வித்தில் இருக்கிறார். அதுக்கடுத்து எதில் இருக்கிறார்? நீங்களே போட்டிருக்க. முக்கியமானது என்ன தான்? ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின ஒரு விஷயம். முக்கியமானது எதுதான்? அந்த ஆட்டுக்குட்டியை யார் தான்? ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை கம்பல்சரியாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். எந்தது? பஸ்கா கம்பல்சரியாக சொல்லியிருப்பார். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலிகள் எத்தனை பலிகள்? இப்போ வள்ளியூர் ஆசிரியர் கூடாரத்தில் தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில், உலகத்திலே வள்ளியூர் எக்லீசியா தான் ஆசிரியர் கூடார பாடத்தில் எப்படி எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. எத்தனை பலிகள்? 6. 6ன்னு யார் சொன்னா? காலை வெள்ளாட்டுக்கிடாவா? ஐந்து பலிகள். இந்த 5 பலிகளுக்குள்ளே தான் எல்லா பலிகளுமே வரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு காலைனா மார்னிங் 9 o'clock, ஈவினிங் 3 o'clock டெய்லி பலி கொடுக்கணும். ஆனால் இந்த 5 பலிகளுக்குள்ளே ஏதோ ஒரு பலிக்குள்ளே தான் அந்த பலிகள் வரும். பாவ நிவாரண நாள் அன்றைக்கு செலுத்தக்கூடிய பலிகளும் இந்த 5 பலிகளுக்குள்ளே ஒன்றாகத்தான் வரும். சர்வாங்க தகன பலி என்று வைத்துக்கொள்ளலாம். குற்ற நிவாரண பலி எப்போ வரும்போது? பாவ நிவாரண நாள் அன்னைக்கா? சரிங்களா? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி. மொத்தம் எத்தனை பலி? 5 பலிகள். இதில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாவ நிவாரண பலி அண்ட் குற்ற நிவாரண பலி? ஆங்கிலத்தில் கேட்டுட்டதுனால உங்களுக்கு எதுவும்? பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை 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 அது பாவ நிவாரண நாள். எல்லாருமே ஆசாரியம் தான் செய்வாங்க. பாவ நிவாரண பலினா என்னன்னா, நீங்கள் அப்படியே மாற்றி பாவ நிவாரண பலி என்பது தெரிந்தே செய்த குற்றத்திற்கு பலி செலுத்துறது. குற்ற நிவாரண பலி என்பது தெரியாமல் செய்த தவறுக்காக பலி செலுத்துறது தான் என்னது? குற்ற நிவாரண பலி. சரிங்களா? ரைட். சமாதான பலினா என்ன? சந்தோஷமா சமாதானம் பண்ணுறதுக்காக பலி செலுத்துறது. இது எப்படி இருக்குன்னா, இந்த கேள்வியிலிருந்து நம்ம பையன் பதில் எழுதுவான். சமாதான பலி என்றால் என்ன? இல்லை பிரதர், இல்லை சமாதான பலி அது சொல்லுங்க. வாட் இஸ் பீஸ் ஆஃபரிங்? இதை நீங்கள் என்னவா வச்சுக்கோங்க. யார் சொன்னா? வெரி குட். அதாவது என்ன மனப்பூர்வமாக மீன்ஸ் என்னென்னா, இப்போது அவர் எந்த பலியும் எந்த பாவத்தின் பேர்லையோ எந்த கட்டாயத்தின் பேர்லையோ எந்த ஒரு பிரமாணத்தின் பேர்லையோ அவர் பலி செலுத்த தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இவராக என்ன பண்ணுறாருனா, நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்,
என்கிட்ட வந்து நேற்று ஒரு 10 வெள்ளாட்டுக்குட்டி இருந்துச்சு, 9 கொடுத்துட்டேன், 1 கொடுத்துருவான் அவருக்கே அப்படின்ட்டு உற்சாகமாக அந்த 1 தூக்கி போய் என்ன பண்ணிடுறது, பலி கொடுத்துறது. இதுக்கு பேர் தான் என்ன பலி? சந்தோஷம். கரெக்டுங்கிறது சந்தோஷத்தில் இந்த பாயிண்ட் வரணும். சந்தோஷமாக மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறது. இப்படி தான் கிறிஸ்து வந்தார். எந்த கம்பல்ஷனும் கிடையாது, சந்தோஷமாக வந்து கொடுத்தார். புரியுதுங்களா? யாருக்காக? நமக்காக. பாருங்க, அப்போ இது ஃபுல்லாக யாரை தான் அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவ தான் என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. சரிங்களா? தீர்க்க தரிசனங்கள் கேட்கவே வேணாம். சரிங்களா? அதெல்லாம் அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். இப்போ நம்முடைய மூத்த சகோதரர் ரீப்ரின்ஸில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, விசேஷமாக அந்த 2 பேர்கிட்ட எதை சொல்லியிருப்பாராமா? இந்த 2 பாயிண்ட்டை சொல்லியிருப்பாராமா. வாசிங்க. பாலைவனத்தில் வெட்டப்பட்ட பாறையிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிகழ்வை குறித்து அவர் சந்தேகமின்றி அவர்களிடம் கூறியிருப்பார். மேலும் மரித்து கொண்டிருக்கும் இவ்வுலகிற்கு ஜீவ தண்ணீரை அளிப்பதற்காக தாமே வெட்டப்பட வேண்டியவர் என்பதையும், அந்த பாறை தம்மையே குறிப்பதாக அமைந்திருந்தது என்பதையும் அவர் விளக்கியிருப்பார். பாலைவனத்தில் ஜீவ தண்ணீர்னு சொல்லும்போது பாருங்க, 2 விஷயம். மோசே முதலிய எழுதின எழுத்துக்களில் அந்த அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவேன்ற ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லியிருப்பார். மற்றும் நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்ட மாதிரி மனுஷகுமாரன் என்ன பண்ணணும்? இந்த பூமியிலேருந்து என்ன ஆகணும்? உயர்த்தப்பட்டிருக்கணும் அப்படின்றதையும் அந்த ஒரு சத்தியத்தை அந்த கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? அவங்களுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்றத நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுகிறாங்க. சரிங்க. அப்புறம் சங்கீத புஸ்தகம். சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவர் குறித்து எந்த சங்கீதத்தில் இருக்கு? 22வது சங்கீதத்தில் இருக்கு. வெரி குட். வேற 53வது சங்கீதத்தில் யாருக்கு? அது ஏசாயா 53. நம்ம கேட்குறது என்ன புஸ்தகம்? சங்கீதம். நீங்கள் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன ஆகணும்? விடுபடணும். சரியா? வேற என்ன சங்கீதத்தில் இருக்கு? நிறையா இருக்கு. அது வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. அது சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சங்கீதம் நம்பர் சொல்லுங்க. 83வது பிரதர். ஆக்சுவலாக 69வது சங்கீதத்தில் இருக்கு. அதில் பார்க்கும்போது தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மற்றும் பெருகி வருகிறது, ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போயிற்று. 3வது வசனம், நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். இது எல்லாமே யாரை பற்றினது தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது தான். இப்போ கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா அப்படி சொல்லும்போது, இந்த பாடுகளை குறித்து கண்டிப்பாக இந்த சங்கீதங்கள் வாயிலாக கிறிஸ்து அவர்களோட என்ன பண்ணியிருப்பார்? பேசியிருப்பார். அன்புக்குரிய சரஸ்வரிகளை அப்புறம் கேட்க வேணாம். ஏசாயா புஸ்தகம் 53வது சங்கீதம் 50வது சங்கீதத்துலலாம் அவரை குறித்ததான காரியங்கள் என்ன இருக்கு, இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்படி பேசி முடிச்சுட்டு அவருக்கு விவரித்து காமிச்சிட்டார். இந்த 2 பேருக்கு என்ன பண்ணிட்டார்? சொல்லிட்டார். இப்போ சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 24:28. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். பக்கத்தில் வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? இப்போ பேசி பேசி எங்கே வந்துட்டாங்க? எம்மா வந்துட்டாங்க. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்புறம் அவர் அப்படித்தானே இருக்கு. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அதாவது அப்புறம் போறாரா, அதாவது கிளம்பிட்டாரா, இல்லை கிளம்புற மாதிரி காமிக்கிறாரா? இல்லை, ஒரு மொத்தமாக ஒரு சத்தம் வந்ததுனால எனக்கு சரியாக கேட்கல.
நான் திருப்பி கேட்குறேன். அப்படி போகிற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே போகிறாரா? என்ன சொல்கிறாமோ போகிற மாதிரி. நீங்கள் எல்லாருமே சொல்கிறது வந்து போகிற மாதிரி காமிக்கிறார், போகிற மாதிரி காமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் போகிற மாதிரி காமிக்கலை. அவர் போயிட்டாராவா? ஆமாங்க, போயிட்டார். அவங்கள விட்டுட்டு போயிட்டார், டிபார்ட் ஆகிட்டார், விலகிட்டார். சரிங்களா? அப்புறம் போகிற மாதிரி காமிக்கல, அப்புறம் போயிட்டார். சரிங்களா? பாருங்க, நம்ம மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அப்பால் சென்றிருப்பார். வாசிங்க சிஸ்டர். இன்னும் அப்பால் சென்றிருப்பார். அவர் பின்னர் மற்ற தீர்க்கதரிசிகளிடம் சென்று. ஏன் அப்படின்னா, இன்னும் அவர் மற்றவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும்? இதே மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணணும்? அவர் சொல்லணுன்றதுக்காக அவர் அப்பால் போகிறதுக்கான ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரிங்களா? அப்பால் சென்றிருப்பார். வாசிங்க. கிறிஸ்துவின் பாடுகளையும் அதை தொடர்ந்து வரவிருக்கும் மகிமையையும் குறித்த வேத பகுதிகளை விளக்கினார். இன்னும் அப்பால் சென்றிருப்பார். தங்கள் விருந்தோம்பலை பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் சிறப்பாக அழைக்கப்பட்டிராவிட்டால் அவர் தொடர்ந்து அப்பால் சென்றிருப்பார். இதில் எவ்வித வஞ்சனையும் இல்லை. அதாவது போற மாதிரிலாம் காமிக்கல, அவர் போயிட்டார். ஆனா இவங்க தான் எப்படி கூப்பிட்டுருக்காங்க, எப்படி அழைச்சிருக்காங்க? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி அழைச்சாங்க? அழைக்கிறதுனா என்ன? சிறப்பா அழைக்கிறதுனா என்ன? எப்படி? இப்போ உங்களை வந்து என் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? வாங்களே, அப்படியே வரலாமே அப்படின்றதா? என்ன பண்ணுவீங்க தெரியாதுங்க புதர். வந்தே இப்படி அப்பெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? இப்போது வெற்றியிலும் மேலான வெற்றி, அதாவது அழைக்கிறது, சிறப்பாக அழைக்கிறது, 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா? இது வந்து சிறப்பாக அழைப்பாங்க சபையார், சிறப்பாக அழைப்பு, ரெண்டுமே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பரிசை பெற்றுக்கொள்வாங்க? சபை பரிசை பெற்றுக்கொள்வாங்களா, திரள் கூட்ட பரிசை பெற்றுக்கொள்வாங்களா? சிறப்பாக அழைக்கிறவங்க தான் எந்த பரிசை பெற்றுக்கொள்வாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அதுக்கு ஒரு நிழல் இருக்குது. இந்த 3 புருஷர்கள் வந்தாங்கல்ல, ஆபிரகாம் எப்படி கவனிச்சாரு, லோத்தை எப்படி கவனிச்சாரு? ஆபிரகாம் த பெஸ்ட், அப்படியே ஓடுறாரு வர்றாரு, அது சாப்பிடுங்க, உட்காருங்க, இது பண்ணுங்க அப்படின்னு பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொளுத்த கன்ற போய் அடிக்கிறார், என்னென்னமோ பண்ணுறார். அப்போ கொடுக்குறார். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கால்கள் என்ன பண்ணிக்கோங்க, கழுவிக்க, தண்ணி கொடுக்குறார், எல்லாமே பண்ணுறார். லோத்து, வாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த இதை படித்து பாருங்கள். அடுத்த அதிகாரத்திலே லோத்து மீட் பண்ணுற இது வரும். நீங்கள் 2ஐயும் கவனமாக படித்து பாருங்கள். யார் அழைச்சா, யார் சிறப்பாக தெரியும், சிறப்பு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எப்படி தான் சிறப்பாக. சரிங்களா? இன்னைக்கும் நிலைமை அதுதான் அப்படின்னு பிரதர் சொல்கிறாங்க. வாசிக்கலாம். இன்றும் நிலைமை அதுவே. அவர் தம் சீடர்களின் வாழ்வில் அத்துமீறி நுழைவதில்லை. மாறாக அவரை சார்ந்திருக்கும் நம்முடைய தேவையை நாம் உணர்ந்து கொள்ளவும், நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவரிடம் கேட்கவும், அதன் மூலம் நம்முடைய மகிழ்ச்சி நிறைவாகவும் இருக்க அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். அவர் நம்ம என்ன பண்றார்? இவ்வளவு நேரம் ஊக்குவிச்சாரா? வேத வசனங்கள் மூலியமா நம்ம அவர்கிட்ட என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டோமா? சரிங்களா? இப்போ பதிலுக்கு நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிக்கலாம். பதிலுக்கு செலுத்தும் அன்பு, வைராக்கியம் மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றால் நம் இருதயங்கள் பற்றி எரியாவிட்டால்
அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். பதிலுக்கு இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, நன்றி உணர்வு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், விலகிறோம். எவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு பதிலும் பண்ணுறதில்ல. கிணத்துல போட்ட கல்லாட்டை என்ன பண்ணுறது, கம்முன்னு கிடக்கிறது. ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் எந்த ரியாக்ஷனும் பண்ணுறதில்ல. பதிலுக்கு செலுத்தும் அன்பு, வைராக்கியம், நன்றியுணர்வு ஆகியவற்றால் நம்முடைய இருதயங்கள் எரியாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு என்ன பண்ணிடுமாமா, விலகிருமா. மேலும் நம்முடைய போதகர் வாசிங்க. மேலும் நம்முடைய போதகர் உண்மையில் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்வதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியின் உச்சநிலையை அடைய நாம் தவறிவிடுவோம். வாசிக்கலாம். லூக்கா 24:29. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். கேளுங்க, இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். யார் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்? இன்னும் இவர் யாருன்னு யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். பட் அவர் என்ன பேசி இருக்கிறாரு, அவர் ட்ரூத் பேசி இருக்கிறாரு, வசனம் பேசியிருக்கிறாரு, வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் பேசியிருக்கிறாரு. அந்த ஒரே குவாலிஃபிகேஷனுக்காக, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த 2 பேர் அவரை எங்க இன்வைட் பண்றாங்க. இதாங்க செம்மறியாட்டோடைய மனநிலைமை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படிதான் செய்வோம். ஒருவேளை எப்படி செஞ்சிடக்கூடாதுன்னா, யாரோ எவரோ எருசலேமில் நடந்தது கூட இவருக்கு ஒன்றுமே என்ன ஆகலை, தெரியல. இவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படின்னு என்ன பண்ணிடு. இப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் சகோதரருடைய எழுத்துக்களை. அவர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். பாருங்க, இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆபிரகாம் மாதிரி சிறப்பாக அழைச்சிருக்கிறாங்க அவரை, சரிங்களா? அப்போ பாருங்க, அவரை வற்புறுத்தினார்கள். அவர்கள் அவரை வற்புறுத்தி இருக்காவிட்டால் அவர் அவர்களோடு தங்கி இருக்க மாட்டார். இப்போ நாம் வற்புறுத்தணுமா வேணாம்? நாமும் வற்புறுத்தணும். இயேசுவே நீர் எங்களோட கூட இருங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், வருந்துங்க, அவர் நம்மளோட இருப்பார். ஒரு சில மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூப்பிட்டோம்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், இருப்பார், சரிங்களா? ஏன் அப்படின்னா அவர் அவர்களுக்கு பெருமளவு ஆவிக்குரிய மகிழ்ச்சியை கொடுத்துட்டார். அதனால அவருக்கு எல்லா வித உபசரிப்புகளை செய்கிறதுல அவங்க ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. மேலும் கர்த்தர் நமக்கு கற்பிக்கும் போது அவர் நம்மளோடு தங்கி இருக்கும்படி நாம் அவரை வற்புறுத்தாவிட்டால் நாம் அந்த முதன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். உள்ளே போயிட்டாரு, இப்போ நைட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ அவர் அவர்களுடைய பந்தி இருக்கையில், நாம் 30வது வசனம் வாசிக்கலாம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்படி அப்பத்தை எடுத்து அதை என்ன பண்றார், இருக்கீங்களா? ஆசீர்வதித்துனா என்ன? பிரேயர் பண்றார். பிரேயரில் என்ன சொல்லியிருப்பார்? சோதனையெல்லாம் முடிஞ்சு. இது நிறைய பேர் உங்களில் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசணும். ஆசீர்வதித்துனா ப்ரேயர்னு சொல்லிட்டீங்க, கரெக்டு. என்ன ப்ரேயர் பண்ணார்? ப்ரேயர் என்ன பண்ணார்? இல்லை, சிம்பிளான ஆன்சர் தான். நன்றி, ஒரே ஒரு விஷயந்தான், தேங்க்யூ, அவ்வளோதான்.
அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அப்பம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். மரிக்க போவதற்கு முந்தின நாள் இரவும் இப்படி தான் பண்ணுவார். சரியா? இப்போ பாருங்கள், இந்த அப்பம் ஒரு வேளை நீங்கள் தான் அப்பம். அடுத்து உங்களை ரவரவையாக பிக்க போகிறாங்க. கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ என்ன சொல்லணும்? அடுத்து பிக்க போகிறதுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வாங்க போகிற அடிகளுக்காக, அடுத்து வரப்போகிற சோதனைகளுக்காக, அடுத்து நீங்கள் படப்போகிற அவமானத்திற்காக, அடுத்து உங்களை பலரும் உதாசீனப்படுத்த போவதற்காக முதலாவதே நீங்கள் தேவனுக்கு என்ன சொல்லிவிட வேண்டும்? நன்றி சொல்லிவிட வேண்டும். அப்புறம்தான் உங்களை என்ன பண்ணுவார்? அப்புறம் அதை என்ன பண்ணணும்? பலருக்கு கொடுக்கணும். அன்புக்குரிய சொல்ல, இந்த ஸ்டைல் யார் தான் பண்ணுவானா? இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த ஸ்டைல் யாரும் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணும்போதே இவங்க கண்கள் என்ன ஆயிடுச்சு? திறக்கப்பட்டுருச்சு. வாசிக்கலாம் 31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கண்கள் திறக்கப்பட்டுன்னு ஒரு கார்ட்டூன் போட சொன்னா, இவ்வளோ பெரிய கண்ணாவா திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் விட்டுருங்க, சரிங்களா? இது உலகத்திலேருந்து எடுத்தது. கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு அழைச்சு போனார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் நம்மளோட இருப்பார். நமக்கு முழு இருதயத்தை கொடுத்துட்டோன்னா நம்ம யார் கூட தான் இருப்பார்? நம்மளோட இருப்பார். இப்போ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு 32வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு அவர் வழியில் சொல்லும் போதே நம்முடைய இருதயம் என்ன ஆகலை? கொழுந்து விட்டு எரியல. உனக்கு எரிய பேதுரு, உனக்கு எனக்கு இந்த பயங்கரமாக இருந்துச்சு ஒரு சொல்லு. இப்படி எப்போ போனோம்? சப்ஜெக்ட் முடித்து கீழே இறங்கி வீட்டுக்கு போகும்போது, புஷ்பராஜ் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட் ஆளை பற்றியே பேசக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஆளை பேசக்கூடாது, சம்பவத்தை பேசக்கூடாது, இந்த ஐடியா அதை தான் பேசணும். பேரே பேசக்கூடாது. இவர் சூப்பராக எடுப்பார், இவர் ஆகா கிளப்பிட்டார், ஆகா அருமை, நோ. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, கொழுந்து விட்டு எரியணும். விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அடுத்து ரெட் கலரில் ஒரு லெட்டர் போட்டிருப்போம் பாருங்க. என்னது? அந்நேரமே இம்மிடியேட்டாக கிளம்பு. எங்கே போகலாம்? சமாதானத்தின் நகரத்திற்கு போகலாம். அனலுமல்ல குளிருமல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமே வேத வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டது பின்னாடி, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எங்கே போகணும்? சமாதானத்தின் நகரத்துக்கு போகணும். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போகலாம்? எங்கே போகலாம்? எப்படி மாறி மாறி இந்த வாய் பேசுது பார். ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு போது என்ன சொல்லிச்சு? எம்மாவுக்கு போகலாம். அது ஆரம்பம். நம்ம நிலைமை கூட அப்படி தான் இருக்கலாம் இல்லை, இனிமேலும் கூட வரலாம். ஆனால் நம்ம இப்போ எங்கே போகணும்? எப்போவுமே எங்கே தான் போகணும்? எருசலேமில் தான் இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சரிங்களா? 34, 35 வாசித்து சம்பவத்தை முடிக்கலாம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஒரு துக்கமுள்ளவர்களாய் போனார்கள், சந்தோஷமுள்ளவர்களாய் திரும்பி வந்தார்கள்.
குழப்பமுள்ளவர்களாய் போனார்கள், தெளிவானவர்களாய் திரும்பி வந்தார்கள். தங்களை இழந்தார்கள், மீண்டும் தங்களை கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? யாருக்காவது துக்கம், யாருக்காவது குழப்பம், யாருக்காவது அன்சர்டனிட்டி, இது நிச்சயமற்ற நிலைமை, நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் என்னை எந்த ஒரு கிளாரிட்டிலையும் கொண்டு போகலை, ஒரு மாதிரி ஒரு மேகமூட்டமாகவே இருக்குது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்கா? இருக்கக்கூடாது. எங்கே வந்துடணும்? திருப்பி ரிட்டன் நம்ம வந்துடணும் அன்புக்குரிய சகோதரரே. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, மெனி பிலீவர்ஸ் ஆர் ஆன் த எம்மாவுஸ் ரோட் ரைட் நவ். சர்ச் அட்டண்டன்ஸ் வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் ஃபயர். சம்டைம்ஸ் சர்ச் அட்டண்டன்ஸ் 100%, பட் நோ ஸ்பிரிச்சுவல் ஃபயர். புரியுதுங்களா? அப்படி இருக்கும். அவர் எங்கே ஏதாவது தப்பாக நினைப்பார், போகலைன்னா இவங்க ஏதாவது என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு அட்டண்டன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஆவிக்குரிய அந்த இருதயை கொழுந்து விட்டு என்ன ஆகாது, எரியாது. சரிங்களா? மற்றும் டிசப்பாயின்மெண்ட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் தி டிசைபிள்ஷிப், இட் இஸ் ஆஃபன் த கிளாஸ் ரூம் ஆஃப் டீப்பர் ரெவலேஷன். அதாவது எந்த ஒரு ஏமாற்றம், எந்த ஒரு குழப்ப மனநிலைக்குள்ளே எந்த ஒரு சீசனும் போகக்கூடாது. ஏன்னா யார் நம்மளோட இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய வார்த்தை சிலுவையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர எமோஷன்ஸையோ, நம்முடைய கல்ச்சர்ஸையோ, நம்முடைய பொலிட்டிக்கல் ஹோப்பையோ, அதாவது இவ்வுலகம் சார்ந்து இப்போ ஒரு பிரதரை நம்பியிருப்போம், இவர் இப்படிலாம் செய்வார், நமக்கு இந்த உதவியெல்லாம் செய்வார், இப்படிலாம் நமக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக இருப்பார்லாம் நினைப்போம். திடீர்னு அவரால் இருக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளே போயிடலாம். ஆனால் நம்ம என்ன நினச்சோம், எப்போ என்ன அவரை தாங்க நம்பியிருந்தேன், அவர் தான் எதிர்பார்த்துருந்தேன். நோ, எதிர்பார்ப்பு பரத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? கிரைஸ்ட் வாக் வித் இம்பர்ஃபெக்ட் பிலீவர்ஸ், ஹி கரெக்ட்ஸ் பிஃபோர் ஹி கம்ஃபர்ட்ஸ். பாருங்கள், ஒரு பூர்ணமில்லாத விசுவாசிகளோடு கூட கிறிஸ்துவால் நடக்க முடியுமானா நடக்க முடியும். நாம் பூர்ணமா? நம்மளோட நடக்கிறார். அதான் அவர் தாமே வரார். எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா நம்ம? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போகலாம்? எம்மாவுஸ்லேருந்து எருசலேம் போகலாம். ஏன்னா எம்மாவுஸ் இஸ் நாட் த டெஸ்டினேஷன், அது டெஸ்ட்லேருந்து திருப்பி என்ன ஆயிடணும், நம்ம வந்துடணும். அதனால சொல்கிறார், எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன். ரொம்ப முக்கியமானது என்னென்ன அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் 10:25 தான். வாசிக்கலாம். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அந்த ஒயிட் போர்டு பார்த்தேன், பின்னாடி அது ஒரு ஓரமாக இருக்குது, அங்கே தான் வைக்க முடியும் போல். திங்கட்கிழமை அப்படி போட்டு ஒன்று, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் ஒரு கூடுகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாமே இருக்குது. இந்த வாரத்துக்கு உங்களுக்கு எல்லா நாளும் ஒரு கூடுகை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சாக இருக்குது வள்ளியூர். ரொம்ப ஸ்பெஷல் சர்ச்சாக மாறிடுச்சு. அப்போ கொழுந்து விட்டு எரியணும் இல்லையா? கொழுந்து விட்டு எரியணும்னா நாம் அவரோட பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியுமா, அல்லது அவர் நம்மளோட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுமா? அவர் நம்மளோட பேசும்போது. அவர் நம்மளோட எப்போ தான் பேசுவார்? நீங்கள் எவ்வளோ நாள் பைபிள் வாசித்தாலும் சரி, எவ்வளோ தியானித்தாலும் சரி, அவர் உங்களோட பேசுவார். இங்கே தான் பேசுவார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், என்னோட அவர் பேசுவார். அப்படின்னா பாபிலோன்லேயே பேசியிருக்க வேண்டியதானே? பாபிலோன்லேயே பேசியிருக்கலாமா, பேசியிருக்க கூடாதா? கேட்குற புரியுதுங்களா? நான் பைபிள் நானே வாசித்துருவேன்,
நானே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், அவர் என்னோட என்ன பண்ணுவார். இன்றைக்கி வாக்குத்தத்தம் கூட அப்படித்தான். எரேமியா 33:3 என்ன அது சொல்லுங்கள் பாப்பா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாவதும் அறியாதமான காரியங்கள் என்ன பண்ணுவேன், தெரிவிப்பேன். அதான் இன்றைக்கி இந்த ஒரு 4 இதை போடுறாங்களங்க குரூப்பில். கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு லைட்டாக பார்த்துட்டு போங்க, சரிங்களா? அதில் வாக்கு தத்துவமே அதுதான். அது எப்போ நடக்கும், அப்போ தான் நடக்கும். பாரு, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக இருக்கிறது. எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இப்போ அப்பத்தை எடுக்கணும், பிக்கணுமா? சிச்சோ, அப்பத்தை எடுக்கணும், நன்றி சொல்லணும், அதை என்ன பண்ணணும், பிக்கணும், கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம், 4ல் பிச்சாச்சா? அப்பத்தை பிச்சு கொடுத்தாச்சு, கம்ப்ளீட் ஆயாச்சு. கம்ப்ளீட்லாம் யாருமே ஆயிருக்க முடியாது, சரிங்களா? கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது இன்னும் என்ன ஆகலை, சாகலை. செத்ததே ஆகில் மிகுந்த, அதாவது நான் அப்படின்றது இல்லை, இருக்கவே கூடாதுங்க. அந்த இடத்துல தண்ணியாக போயிடணும், மறைஞ்சிடணும். அது ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அந்த உருவமே மொத்தம் கிறிஸ்துக்குள்ளே போய் அந்த மணி, அந்த கோதுமை அரைச்சி எப்படி அந்த ஒரு அப்பத்தில் இந்த மணின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அப்படி உள்ளே போய் மறைஞ்சிடணும். அவருடைய குணலட்சணம் மட்டும்தான் வெளியில் வரணும், எதுவும் வரக்கூடாது. நான் எனது, நான் சொன்னேன், நான் அன்னைக்கே சொன்னேன், நான் இப்படி தான் சொன்னேன், நான் சொன்னது இப்படியே வரவே கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஊருக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா? சார் நல்லா இல்லையா? கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சா, இல்லை லைட்டாக ஏதாவது இன்னங்க இந்த அடுப்பு பற்ற வைக்க முடியலங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படின்னா கொஞ்சமாவது அவருடைய வார்த்தைகளில் மோசே எவ்வளோ தியானிக்கிறோம், அது எல்லாமே கிறிஸ்துவ பற்றின ஒரு காரியங்கள் தான். இன்னும் அதிகமாக அதனால்தான் உண்மை அறிகிற அழிவை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கிறிஸ்துவை இன்னும் நம்ம அதிகமாக அறிஞ்சுக்கணும், பிதாவாகிய தேவனை இன்னும் அதிகம் அறிஞ்சுக்கணும். அறிஞ்சு பதிலுக்கு நம்முடைய அன்பு, வைராக்கியம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், காமிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்து நாம் கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த பரிசை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய சமூகத்தில் அன்பு சகோதரர் மூலமாக